I greet you all in the precious name of our Lord Jesus Christ. ஸோ இன்றைக்கும் சுவாமி நமக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னு பார்ப்போமா? இட்ஸ் இன் ஐசாயா சாப்டர் 43 verse 2. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. When you go through deep waters, I will be with you. When you go through rivers of difficulty, you will not drown. ஸோ இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா டீப் வாட்டர்ஸ் ரிவர் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன மீனிங்னா நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற ஒரு டிஃபிகல்ட்டியை தான் வந்து மீன் பண்ணுது. பார்த்தீங்கன்னா ஜீசஸ் வந்து அவரோட டீச்சிங்கை முடித்ததுக்கப்புறம் he made the disciples to get into the boat. அவங்க டிசைபிள்ஸை வந்து ஒரு போட்டில் ஏறி நீங்கள் எல்லோரும் கிளம்பி போங்கன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி வைக்கிறாரு. தென் he started to pray. அவர் தனியாக கொஞ்சம் நேரம் இருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு டிசைபிள்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி வச்சுட்டாரு. அந்த டிசைபிள்ஸ் வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க சடனாக வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான விண்ட். ஸோ அந்த போட் ரொம்ப பஃபட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைம் வந்து அவங்க ரொம்ப பயந்து என்ன இது இவ்வளோ கடலில் நமக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் காற்று அடிக்குது பயந்து இருக்கும்போது they saw Jesus walking on the water. அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் ஜீசஸ் வந்து அவங்களுக்கு முன்னாடி அந்த கடலில் நடந்து வர்றதை அவங்க பார்த்தாங்க. அவங்க டிசைபிளில் ஒருத்தர் பீட்டர்ன்றவர் சொல்கிறாரு, லார்ட் நீங்கள் தான் அப்படின்னா என்னைய கூப்பிடுங்க, நானும் உங்களை மாதிரி இந்த தண்ணியில் நடக்கணும். காட் அவரை பார்த்து சரி வா நீ நட அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ உடனே பீட்டர் வந்து அந்த போட்லேருந்து இறங்கி கடலில் நடக்க ட்ரை பண்ணுறாரு. அவர் நடக்கும்போது வந்து அந்த காற்றையும் அந்த வேகமாக அடிக்கிற காற்றையும் அந்த வேவ்ஸையும் பார்த்த உடனே பயந்த உடனே அவர் அப்படியே தண்ணிக்குள்ளே முங்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி பைபிளில் போட்டு, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, லார்ட் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாராம். உடனே ஜீசஸ் இம்மீடியட்டாக போய் அவர் கையை பிடிச்சி தூக்கிட்டாராம். அவர் சொன்னாராம், ஏன் இவ்வளோ கம்மியாக விசுவாசிக்கிற, அவனோட விசுவாசம் என்னாச்சு, எதுக்கே நீ வந்து கடலில் நடக்க முடியாதோன்னு சொல்லி சந்தேகப்படுறேன்னு சொல்லி அவனை பற்றி கொஸ்டின் பண்ணாராம். கையை பிடிச்சி அவனை தூக்கி திரும்பவும் அந்த போட்லேயே அவனை பீட்டரை வந்து ஏற வச்சாராம். ஸோ அதே மாதிரி தான் இந்த சிம்பிளான நம்ம அதை ரீட் பண்ணிட்டு போயிடலாம், பட் இட் ஹேஸ் அ டீப் மீனிங் இன் ஆர் லைஃப். நம்மளோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற இந்த போட் வந்து சில நேரம் நிறைய அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன்ஸ்னால நம்மளுக்கு ரொம்ப நம்மளே வந்து என்னடா இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு, நம்ம பயப்படுற அளவுக்கு சில காரியங்கள் நமக்கு இருக்கலாம். அந்த டைமில் நம்ம விசுவாசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். இது நடக்குமா, இஸ் இட் ஈவன் பாசிபிள், இந்த டிசீஸ்லேருந்து எனக்கு உண்மையிலே எனக்கு நான் சுகமாக முடியுமா, இல்லை என்னோட பிலவட் என்னோட லவ் ஒன்ஸ் வந்து டெத் பெட்டில் இருக்காங்க, ரொம்ப படுக்கையில் இருக்காங்க, அவங்களால நல்லா ஆக முடியுமா, என்னோட பிஸ்னஸ் ரொம்ப டெட் மாதிரி இருக்குது, இது எனக்கு திரும்பவும் இதுக்கு உயிர் வருமா, என்னோட கடன் எல்லாம் அடையுமா, நான் நினச்சதை நான் வந்து அச்சீவ் பண்ண முடியுமா, சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை நினச்சோ இல்லை உங்கள் பிள்ளைங்களை நினச்சோ உங்கள் ஃபேமிலியை நினச்சோ நீங்கள் ரொம்ப கவலையில் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கலாம். மாதிரி உங்களுக்கு எவ்வளோ டீப்பான ப்ராப்ளம் இருந்தாலும் நான் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இயேசு சுவாமி அதுக்கு மேலே நடந்து வர்றவர். ஸோ உங்களையும் அவர் அதுக்கு மேலே நடக்க வைப்பார். நான் இந்த உலகத்தை ஜெயிச்சிருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு அஷர்ட் பண்ணுறாரு. இந்த உலகத்தை ஜெயித்த தேவன் உங்களோட கூட இருக்கிறாரு. ஸோ நீங்கள் டவுட் பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். என்ன பெரிய கடல் மாதிரியான பிரச்சனை வந்தாலும் அவர் உங்கள் கரத்தை பிடித்து உங்களை அந்த கடலுக்கு மேலே நடக்க வைப்பார். உங்களை முங்க விட மாட்டார். உங்கள் கரத்தை இருக்க பிடிச்சிருக்கிறாரு, உங்களை முங்கவே விட மாட்டார். ஸோ நீங்கள் இந்த சூழ்நிலை குறித்து பயப்படாமல் தைரியமாக அதை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். ஸோ இஃப் யூ பிலீவ் திஸ் ஜீசஸ், ப்ளீஸ் ப்ரே வித் மீ. Dear Lord, I thank for this wonderful word, Lord. சுவாமி நீ சொன்ன மாதிரி சுவாமி அந்த கடலில் மேலே நடக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. உங்களை நோக்கி பார்க்குற ஆண்டவரே இந்த பீப்புளை சுவாமி உங்கள் ஜனத்தை நீங்கள் உடனே நீங்கள் கரம் பிடித்து அவங்களை நடத்த போகிறதுக்காக நன்றி சுவாமி. அவங்களுக்காக நீங்கள் இறங்கி வந்துட்டதுக்காக நன்றி சுவாமி. பிளஸ் ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள் லார்ட். பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸையும் நீங்கள் பிளஸ் பண்ணுங்கள் சுவாமி. அவங்க கூட நீங்கள் இருங்க சுவாமி. In the name of Jesus we pray. Amen.